ஓகே பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நாம வந்து ஆறாவது கேள்வி வரைக்கும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாம ஏழாவது கேள்வி பார்க்கணும். ஓகே, ஆன்சர் செஞ்சவங்க எனக்கு ஒரு போட்டு விடுங்க பாவம். ஓகே பாருங்க, கேள்வி பாருங்க. பென்குயினில் சேமிப்பு பல்சக்ரைட்டாக காணப்படுவது. பென்குயினில் சேமிப்பு பல்சக்ரைட்டாக காணப்படுவது தான் கேள்வி. ஆன்சர்ஸ் பாருங்க தந்திருக்காங்க. சுக்ரோஸு, லக்ரோஸு, செலுலோஸு, இனுலின், கிளைகோஜன் தந்திருக்காங்க. என்ன ஆன்சர்? பாருங்க, இதன் மூலம் அவங்க கேட்க வர கேள்வி என்னது? பெண் குயினில் சேமிப்பு பல் செக்ரேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, சாதாரணமா விலங்குகள்ட அப்படின்னு தான் அங்க கேட்க வராங்க. சரி, விலங்குகள்ட சேமிப்பா வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் அதுல கேள்வி. சரியா? சுக்ரோஸை பாருங்க, சுக்ரோஸ் எங்க இருக்கும்? ஸோ கரும்பு இதுல எல்லாம் இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, அடுத்து லக்ரோஸு பால்ல இருக்கும். சரியா? செலுலோஸு என்னது? தாவர கலங்கள்ல காணப்படும். இனுலின் அப்படிங்கிறது தாவரங்கள், அதுக்கடுத்து காய்கறிகள்லையும் இருக்கும். ஓகேவா? இந்த கிளைக்கோஜன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? சேமிப்புன்னு சொல்லுவோம். சரியா? அதாவது விலங்குகள்ல என்னது? சேமிப்பு தான் காணப்படும். ஓகேவா? இதே விஷயத்தை தாவரங்கள்ல யார் செய்வோம்? தாவரங்கள்ல, அதாவது சக்தி வந்து எப்படி தேக்கி வைக்கப்படும்? தாவரங்கள் என்ன மாதிரி தேக்கி வைக்கப்படும்? மாப்பொருள். மாப்பொருளா இருக்கும். அப்போ தாவரங்கள்ல மாப்பொருள் என்ன வேலையை செய்தோ அதே வேலையை தான் யார் செய்வா? விலங்குகள்ல இந்த கிளைக்கோஜன் செய்யும். சரியா? இதுல என்ன இருக்கும்? திளைத்த அமைலோபெக்டின் இருக்கும். ஓகேவா? தேவைப்பட்டா நோட் ஒன்று போட்டுக்கோங்க. சரி, என்ன இருக்கும்? கிளைத்த அமைலோபெக்டின் இருக்கும். சரி, அது மட்டும்தான் இருக்கும். சரி, அப்போ மாப்பொருள் என்ன இருக்கும்? மாப்பொருள்ல குளுக்கோஸ். இல்ல, அங்க அங்க தேக்கி வைக்கப்பட்ட சக்தி எப்படி இருக்கும்? அங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா அமிலோபெக்டின் இருக்கும். சரி, அமைலோஸ் அமிலோபெக்டின் இருக்கும். சரி, ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளைத்த அமிலோபெக்டின் மட்டும்தான் இருக்கும். கிளைத்த அமிலோபெக்டின். சரியானாக்க இதெல்லாம் நோட்ஸ் பாடம் தான், இதில் ஃபுல்லா நீங்க படிக்கிறது தான் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி. குருதி உறைதலுக்கு உதவுவது. குருதி உறைதலுக்கு உதவுவது என்னது? குருதி உறைதலுக்கு உதவுவது. ஆன்சர்ஸ் பாருங்க. விட்டமின் ஏ தந்திருக்காங்க, விட்டமின் பி, விட்டமின் கே, விட்டமின் டி, விட்டமின் பி. விட்டமின் ஏ சொல்லுங்க செயற்பாடு என்னது? விட்டமின் ஏ வந்து எதுக்கு உதவும்? விட்டமின் ஏ கொஞ்சம் முக்கியம். இந்த கேள்வி சம்டைம் வரலாம். சரி, இந்த முறை எக்ஸாம்க்கு வர சான்சஸ் இருக்கு. விட்டமின்களை பத்தி கொஞ்சம் பார்த்து வைங்க. ஆன்சர்ஸ் போடுங்க பாப்போம்.
தெரிஞ்சவங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். பேசுங்க, பிரச்சனை இல்லை. கண் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துறதுக்கு. ஓகே. விட்டமின் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதன் பிரதான பயன் வந்து என்னத்தை கொடுக்கும்? பார்ப்பதற்கு முக்கியமான நிறப்பொருட்கள், அதாவது பார்வை திறனுக்கு வந்து உதவும். ஓகேவா? இதுல இந்த விட்டமின் ஏ வந்து குறைபாடு ஆகுனா உங்களுக்கு வரக்கூடிய நோய், முக்கியமான ஒரு நோய் தான் என்னது? மாலைக்கண். சரி, குறைபாடானால் உங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான நோய், பிரதான நோய் வந்து என்னது? மாலைக்கண் வரும். சரியா? அப்போ விட்டமின் ஏ வந்து என்னத்துக்கு உதவும்? பார்ப்பதற்கு, அதாவது பார்வைக்கு வந்து உதவும். சரியா? பார்ப்பதற்கு முக்கியமான நிறப்பொருள்களை வந்து என்ன செய்யும்? உருவாக்கும். சரி, அடுத்த ஆன்சர் பாருங்க. ஓகே, விட்டமின் பியையும் பார்த்துட்டு வந்துடும். விட்டமின் பியை பார்த்துட்டு சிக்கு வரும். சரி, விட்டமின் பி என்ன விஷயம்? விட்டமின் பியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விட்டமின் பில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வகைகள் கொஞ்சம் இருக்கும். சரியா? பி1, பி2, அடுத்து பி6, இந்த மாதிரி என்ன இருக்கு? வகைகள் இருக்கு. சரி, பி12 ஒன்று இருக்கு. சரியா? இதுகளை பத்தி கொஞ்சம் பார்த்து வைங்க. சரி, முக்கியமான ஒரு விட்டமின். இதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு. சரி, வகைகள் இருக்கிறதால இதுல வந்து இந்த ஒவ்வொரு வகைக்கும் வந்து தனியான சிறப்பியல்கள் இருக்கு. சரியா? சிறப்பியல்புகள் தனித்தனியா இருக்கு. யாராவது தெரிஞ்ச ஒரு ஆள் சும்மா நார்மலா விட்டமின் பியை பத்தி சொல்லுங்க பார்ப்போம். சரி, சரி, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. பிரதானமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கலசுவாசத்துல வந்து முக்கியமானது விட்டமின் பி. சரி, இந்த பி12 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் செங்குருதி சிறுதுணிக்கைகளை வந்து என்ன செய்யும்? உருவாக்கும். சரி, பி12 செங்குருதி சிறுதுணிக்கைகளை உருவாக்கும். அதோட சேர்த்து நியூக்ளிக் அமில தொகுப்புக்கும் உதவும். நியூக்ளிக் அமில தொகுப்புக்கும் உதவும். சரி, அடுத்து பாருங்க. விட்டமின் சி, சரியா, நார் தொகுப்புக்கு உதவும். நார் தொகுப்புக்கு உதவும். ஸோ இந்த விட்டமின் சி குறைபாடால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குயிக்கா வந்து களைப்படைகிறது, அதோட இந்த காயங்கள் வந்து ஆறாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் மித்தான் காரணம். சரி, விட்டமின் சி குறைபாடுக்கு வந்து நல்ல பழங்கள் கீரைகள்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து பாருங்க. இந்த விட்டமின் கே, இந்த விட்டமின் கே இவர் தான் என்ன செய்வார்? குருதி உறைதலுக்கு தேவையான கூறுகளை வந்து உற்பத்தி செய்வார். சரி, இந்த விட்டமின் கே குறைபாடால அப்ப பாருங்க, குருதி உறைதலுக்கு தேவையான கூறுகளை வந்து உற்பத்தி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ இந்த விட்டமின் கே குறைபாடால உங்களுக்கு வரக்கூடிய நோய் என்னது? என்ன நோய் வரணும் விட்டமின் கே குறைபாடால? யாராவது டிலக்ஷன்? ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த விட்டமின் கே ஆல
சரியா? பிரதானமான நோய் என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குருதி உறைதல் வந்து தாமதமாகும். அதாவது காயம் ஒன்று பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன செய்யணும்? அந்த காயம்பட்ட இடத்த வந்து அடுத்து இந்த அந்த குருதி உறைதல்னால என்ன செய்யணும்? அந்த ரத்தம் வெளியேறது வந்து கட்டுப்படுத்தணும். சரி. ஆனால் விட்டமின் கே குறைபாடால உங்களுக்கு என்ன ஏற்படலாம்? இந்த குருதி உறைதலுக்கான எடுக்கிற காலம் வந்து என்ன செய்யும்? கூடும். சரி, அதன் காரணமா என்ன செய்யும்? ரத்தம் வந்து என்ன செய்யும்? அதிகமா வெளியேறதுக்கான சான்சஸ் கூடும். ஓகே. ஸோ ஏதோ ஒரு படத்துல இதை பத்தி கொஞ்சம் டீப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. யாராவது ஞாபகம் இருந்தா போட்டிருக்கீங்க. அந்த ரேஸ் ஓடுற ஒருத்தர் நினைக்கிறேன். ரேஸ் ஓடுற மாதிரி அப்படி தான் படம். சரி, அது காயம்பட்டா என்ன செய்யாது? ரத்தம் வந்து நிக்காது. அதான் ஆன்சர். படத்தை மட்டும் குயிக்கா போடுறானுங்கடா எல்லாரும். சரி. ஓகே. அடுத்து பாருங்க. விட்டமின் டி. விட்டமின் டி வந்து என்ன விஷயம்? விட்டமின் டி இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் விட்டமின் டி வந்து கல்சியமாக துரிஞ்சாலும் அதுக்கடுத்தது அந்த எலும்பு எலும்பு வளர்ச்சிக்கு வந்து இது வந்து என்ன செய்யும் சொன்னால் பயன்படும் என்பு. ஓகே. இதுல வந்து பிரதான குறைபாடு, அதாவது இந்த குறைபாடு மூலமா உங்களுக்கு அதாவது ஏற்படக்கூடிய குறைபாடு, அதாவது விட்டமின் டி குறைபாடால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்புருக்கி நோயின்னு சொல்லி ஒரு நோய் சொல்லுவாங்க. என்ன அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்புருக்கி நோய். ஓகேவா? விட்டமின் டி குறைபாடால ஏற்படக்கூடிய நோய் வந்து என்புருக்கி நோய் சொல்லுவோம். ஓகே. அப்ப பாருங்க, இந்த கேள்விக்கான ஆன்சர் பாருங்க. குருதியுறைதலுக்கு உதவுவது என்னது? விட்டமின் கே. எத்தனை பேருக்கு சரி ஆன்சர்? சரியான கலெக்ஷன் பண்ணுங்க. ஓகே. அதாவது விட்டமின் கேக்கு தான் என்ன சொல்லுவாங்க சொன்னா இந்த விலங்குகளோட ஈரல் ஈரல் சாப்பிட சொல்லுவாங்க. சரி, இது ஒரு இந்த விட்டமின் டி குறைபாடால வரக்கூடிய நோய் வந்து கொஞ்சம் பயங்கரமான நோய். சரியா? சரி, எனக்கு தெரிய ஒருத்தவங்களுக்கு இருந்திருக்கு. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. 9வது கேள்வி. தொகுதியொன்றின் மூலம் அயற் சூழலின் மீது 5.2 ஜூல் வேலை செய்யப்படும் போது 20.4 ஜூல் சக்தி வெளியிடப்படுகின்றது. இத்தொகுதியின் டெல்டா இ, அதாவது சக்தி மாற்றம் என்னன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். தொகுதியொன்றின் மூலம் அயற்சூழலின் மீது. சரி, இதுதான் நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஓகே, சொல்லுங்க. என்ன செய்றாங்க? தொகுதியொன்றின் மூலம் அயற்சூழலின் மீது வேலை செய்றாங்க. சரி, அப்போ தொகுதி இருக்கு. என்ன செய்றாங்க? வேலை எங்க செய்றாங்க? சூழல்ல செய்றாங்க. ஓகே. அப்போ வேலை செய்யப்படும் போது, சரியா? அங்க என்ன தொகுதியிலிருந்து வேலை செய்யப்படும் போது சக்தி வெளிவிடப்படுது எவ்வளவு? 20.4 ஜூல். அடுத்து இந்த வேலை என்ன எந்த அளவான வேலை வெளியில செய்றாங்க? 5.2. அப்போ இங்கேயும் சக்தி என்ன செய்யுது? செலவிடப்படுது. இங்கேயும் சக்தி என்ன செய்யுது? செலவிடப்படுது. அப்போ உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர்? டெல்டா இ எவ்வளவா இருக்க போகுது? அகசக்தி மாற்றம் மறை 25.6 ஜூலா இருக்க போகுது. சரியானாக்கள்? சரியானாக்கள் ரேஷன் பண்ணுங்க. ஓகே.
அடுத்த கேள்வி. பின்வருவனவற்றுள் பல்பகுதியம் அல்லாதது. பின்வருவனவற்றுள் பல்பகுதியம் அல்லாதது. எங்கடா ஆன்சர்ஸ் எங்கடா? தனோஜா, நிலு. பாருங்க, ஆன்சர்ஸ் என்ன தந்திருக்காங்க? டிஎன்ஏ தந்திருக்காங்க, கைட்டின் தந்திருக்காங்க, கிளைக்கோபுரதம், செல்லுலோசு, தேங்காய் எண்ணெய். இதுல வந்து எது வந்து பல்பகுதியத்துக்கு வராது? பாருங்க, டிஎன்ஏங்கிறது என்னது? டிஎன்ஏங்கிறது நியூக்ளியேட்டிவ்கள் ஆன சங்கிலி ஒன்று. சரியா? நியூக்ளியேட்டுகள். ஓகே. கைட்ரின். ஸோ கைட்ரின் எங்க இருக்கும்? கிளைக்கோபுரதம். ஓகே, கிளைக்கோபுரதம் தெரியும் உங்களுக்கு. செல்லுலோஸுங்கிறது தேங்காய் எண்ணெயும் தெரியும். ஓகே, இந்த கைட்ரின் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாபு. இறால்ட புறவன் கூட்டுல காணப்படும். ஓகே, பிரதானமா வந்து கைட்ரின் வந்து புரோவன் கூடுகளில் காணப்படும். சரி, ஓகே. அடுத்து செல்லுலோஸ். தாவர கலச்சுவர்ட பதார்த்தம். ஓகே, பிரதானமா வந்து தாவர கலச்சுவர்கள்ல காணப்படுற ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேவா? முக்கியமான சேதன பொருள்னு சொல்லலாம். சரி. இதுல எது பல்பகுதியத்துக்குள்ள வராது? சரி, பார்த்துக்கோங்க. இல்ல பல்பகுதியத்துக்குள்ள வராதது இந்த தேங்காய் எண்ணெய். சரியா? இது வந்து ஒரு கொழுப்பமிலம். ஓகே, இது வந்து ஒரு கொழுப்பமிலம். சரியானாக்கள்? ஓகே. அடுத்த கேள்வி, 11வது கேள்வி. தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஆவி பரப்புள்ள துணை அணுசெவி எதுன்னு கேக்குறாங்க. தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஆவி பரப்புள்ள துணை அணுசெவி. ஒலிவ் எண்ணெய் கொடுத்துருக்காங்க, மரக்கறி எண்ணெய் கொடுத்துருக்காங்க, மண்ணெண் மண்ணெய் கொடுத்துருக்காங்க, மண்ணெண்ணெயா கொடுத்துருப்பாங்களா இருக்கும். சாரா எண்ணெய், தேங்காய் எண்ணெய். தாவரங்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்படும். ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்லை. எத்தனையாவது ஆன்சர்? ஃபோர்த் ஒன். ஓகே, என்னது? ஸோ கேள்வியிலே இருக்கு, நீங்க நோட்லேயே சும்மா பார்த்துருப்பீங்க. என்னது? தாவரங்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்படும் ஆய்வுபரப்புள்ள துணை செய்வி என்னது? சாரா எண்ணெய் அப்படின்னு சொல்லி படிச்சீங்களா அதெல்லாம்? ஒரு டைம்ல வந்திருக்கு, பட் படிச்சிருக்கணும். 2025 பேஜ். 25 பேஜ் படிக்கலையா? ஓகேடா, ஃபோர்த் டைம் எக்ஸாம்ல வந்திருக்கு. ஸோ பாருங்க நீங்க. ஓகேவா? பிரித்தெடுப்புகள் பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது படிக்கணும்னு சொல்லி. ஓகே, அடுத்து பாருங்க. முனைவு கரைப்பானாக பயன்படுத்தப்படாதது. ஃபர்ஸ்ட் எனக்கு முனைவு கரைப்பான்னா என்னது? முனைவு கரைப்பானாக பயன்படுத்தப்படாதது.
ஆன்சர்ஸ் அப்படியே போட்டு விடுங்க. அதே போல முனைவு கரைப்பான்னா என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். யாராவது முனைவு கரைப்பான். ஸோ இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, முனைவெளி கரைப்பான் அப்படின்னு சொல்லி. சரி, முதலாவது கரைப்பான் அப்படிங்கிறது என்ன? கரைப்பான் அப்படிங்கிற விஷயம் என்னது? கரைப்பான் அப்படின்னு சொன்னா நம்ம என்னது சொல்லுவோம்? பொருட்களை என்ன செய்யக்கூடியது, கரைய வைக்கக்கூடிய தன்மையில் உள்ளதை நம்ம கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதானமா ரெண்டு வகையான கரைப்பான் வந்து சொல்லுவாங்க. சரி, அதாவது பொருட்களை வந்து நம்ம கரைக்க வைக்கக்கூடியதுல இப்போ உதாரணம் என்ன சொல்லலாம்? ஓகே, ரின்சோவை நீங்க என்ன செய்யணும், நம்ம நீர்ல கரைய வைக்கிறோம். சரி, அப்ப ரின்சோங்கிறது நம்ம பொருளா எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கரைப்பானா இங்க என்ன இருக்கு, நீர் இருக்கு. சரியா? இந்த மாதிரி தான் கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரைப்பானை பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு வகையில சொல்லுவாங்க. முதலாவது முனைவு கரைப்பான், அடுத்து முனைவெளி கரைப்பான் சொல்லி நடுநிலை கரைப்பான்களும் இருக்கு. ஓகேவா? முனைவு கரை பிரதானமா ரெண்டு வகையில சொல்லுவோம், பட் நடுநிலை கரைப்பான்களும் இருக்கு. முனைவு கரைப்பான், முனைவெளி கரைப்பான் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ இங்க கேள்வி பாருங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி, முனைவு கரைப்பானாக பயன்படுத்தப்படாதது அப்படிங்கிறது கேக்குறாங்க. டெஸ்ட் உங்களுக்கு முனைவு கரைப்பான்னா என்னன்னு தெரியணும், முனைவெளி கரைப்பான்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்யலாம், இந்த கேள்விக்கு ஆன்சர் செய்யலாம். சரி, பார்த்துக்கோங்க. முனைவு கரைப்பான் அப்படின்னு சொல்றது, இப்போ நாம ஒரு பொருளை கரைக்கும் போது அந்த கரையிற பொருள் இருக்கு தானே, அந்த பொருள்ல அந்த பண்புகள்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், முனைவு கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதாவது பிரதானமா வந்து ஒட்சியேற்றத்தை சொல்லுவாங்க. பிரதானமா நம்ம என்ன சொல்லுவோம், ஒட்சியேற்றத்தை சொல்லுவோம். சரி, அப்போ பிரதானமா வந்து ஒட்சியேற்றத்துல வந்து பங்கு பற்றுனுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், முனைவு கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, அடுத்து இப்ப நம்ம பார்த்த இந்த முனைவிலி இருக்கு தானே. பாருங்க, முனைவு கரைப்பான் அப்படிங்கிறது என்ன செய்யும், பொருட்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், அதோட உட்சேற்றத்துல பங்கு பற்றும் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ முனைவிலி கரைப்பான் என்ன செய்யும், நீங்க கரைக்கிற பொருள்ல எந்த ஒரு மாற்றத்தையும் என்ன செய்யாது, செய்யாது. அதே மாதிரி உட்சேற்றத்திலையும் செய்யாது, உட்சேற்றமும் செய்யாது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், முனைவிலின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இதுல கேள்வி என்ன கேட்கிறாங்க, முனைவு கரைப்பானாக பயன்படுத்தப்படாது. அதாவது நீங்க பொருள் ஒண்ணு கரைக்கும் போது அதோட பண்புகள்லயோ இல்லாட்டி ஒட்சியேற்றத்திலேயோ பங்கு பற்றாத கரைப்பானதுல எதுன்னு கேட்கிறாங்க. சரி, அப்போ நோட் ஒன்று போட்டுக்கோங்க. முனைவு கரைப்பான்களை வந்து நாம நைட்ரிக் அமிலத்தை சொல்லலாம், HNO3. சரி, ஸோ நீரும் வரும், குளோரின் நீர்னு சொல்லலாம், சைஸ் டூ போடுங்க. அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைட்டுன்னு சொல்லுவோம், ஹைட்ரஜன் பெராக்சைட்டு, H2O2. சரி, இதெல்லாம் வந்து முனைவு கரைப்பான்களா சொல்லலாம். அடுத்து முனைவிலியா வந்து அசிட்டான், எத்தனால்,
அடுத்து பென்சின். அடுத்து குளோரோஃபார்ம். இதுக்கெல்லாம் முனைவிலின்னு சொல்லலாம். சரியா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யாது? நீங்க கரைக்கிற பொருள்ல எந்த ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்த முனையாது. சரியா? ஒட்சியேற்றத்துல பங்கு பற்றாது. ஓகே. அப்ப இதுல என்ன ஆன்சர் வரும்? ஃபோர்த் ஒன். என்ன வரும்? பென்சின் வரும். என்ன டவுட் கேட்டிருக்கிறது யாரு? CHCl3 வருமா? ஓகே. வரும். அது வந்து கரைப்பானை வந்து பயன்படுத்துறாங்க. சரியா? குளோரோஃபார்ம் தான். ஆரம்ப காலத்துல இது வந்து என்ன பயன்படுத்தப்பட்டுச்சு? குளோரோஃபார்ம். ஸோ மயக்க மருந்து ஆரம்ப காலத்துல பயன்படுத்துறாங்க. சரி, இப்போ வந்து உற்பத்திகள்ல கரைப்பானை வந்து பயன்படுத்துறாங்க. சரி, இது பிரதானமா வந்து தீங்கு பயக்கக்கூடிய இது. சரியா? பயன்படுத்தலாம். சரி. நீங்க பயன்படுத்துறது இல்ல. ரொம்ப நாடுகள் வந்து இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. குளோரோஃபார்ம். அடுத்த கேள்வி. 13வது. தேயிலையில் காணப்படும் சேதன மூலக்கூறு. தேயிலையில் காணப்படும் சேதன மூலக்கூறு. தேயிலையில என்ன இருக்கும்? கஃபேன். கஃபைன். ஸோ கஃபைன் என்ன செய்யும்? ஸோ ஏன் குடிக்கிறது? ஓகே, அடுத்து பாருங்க. ஆன்சர்ஸை கொஞ்சம் பார்ப்போம். உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஓ, உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதான் பாருங்க, இந்த நிறைய உம், நீங்க வந்து நல்லா அந்த ரொம்ப வந்து ஒர்க் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப் கண்ட்ரி டீ ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் வந்து இந்த அந்த ஏரியால இருக்கவங்க வந்து பிளைன் டீ குடிக்கிறது வந்து கூட. ஓகேவா? தேயிலை இது வந்து பயன்படுத்துறது கூட. தேயிலை கிடைக்குது அப்படிங்கறனால மட்டும் இல்ல. அதுல வந்து என்னது? தேயிலை வந்து என்ன செய்யும்? உற்சாகத்தை கொடுக்கும். சரியா? அதே மாதிரி பெரிய கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து சரி, என்ன அடிக்கிற வெயிலா இருந்தாலும் பிளைன் டீ குடிப்பாங்க. சரி, என்ன செக் பண்ணி பாருங்க. சைட் ஒர்க்ல செய்றவங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்க அப்படி எல்லாம். ஓகே. அடுத்து இந்த ஈஜினோ எங்க இருக்கும்? ஈஜினோ. இஞ்சி. என்னது? கராம்பு இருக்கும். அடுத்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த அஸ்கோபிக் அமிலம். அஸ்கோபிக் அமிலம். அடுத்து இந்த குயினோன். ஓகே, பாருங்க. அஸ்கோபிக் அமிலம் வந்து பெரும்பாலும் வந்து பழங்கள் காய்கறிகள்ல இருக்கும்.
குயினோன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கற்றாழை இல்ல, கற்றாழை. கோடின் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொப்பி தாவரங்கள்ல இருக்கும். ஓகேவா? அப்போ தேயிலையில காணப்படும் சேதன மூலக்கூறு கஃபைன். சரியானாக்க? சரி, சரியா எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்விக்கு ஆன்சர் போடுங்க பாப்போம். அடுத்த கேள்விக்கு. பாருங்க, கடல் நீரில் உள்ள பிரதான உப்பு. KNO3 கொடுத்துருக்காங்க, NaCl கொடுத்துருக்காங்க, CaCO3 கொடுத்துருக்காங்க, MgCO3 கொடுத்துருக்காங்க, H2O கொடுத்துருக்காங்க. கடல் நீரில் உள்ள பிரதான உப்பு. ஓகே, நிறைய பேர் வந்து சொல்றீங்க. ஓகே, ரெண்டாவது ஆன்சர் என்னன்னு சொல்லி. NaCl, சோடியம் குளோரைட்னு சொல்றீங்க. சாதாரணமா கடல் நீர்ல எத்தனை சதவீதம் வரைக்கும் இருக்கலாம் இந்த உப்பு இருக்கும்? ஸோ உப்பே ஒரு பெரிய பிரச்சனை தான் ஸ்ரீலங்கால. என்ன உங்களோட ஏரியாவில் உப்பெல்லாம் இருக்கா? இல்ல சார். இல்லையா? எங்கட ஒரு பக்கம் இல்லை. உப்பு வாங்குறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆ, சரி, கடல் நீர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆ, சாதாரணமா 3.5 வீதத்துக்கு உப்புக்கள் இருக்கும். சரியா? சாதாரணமா கடல் நீர்ல, கடல் நீர் வந்து நீங்க இப்படி 100 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுல 3.5, அதாவது எப்படி சொல்றது, ஓகே எப்படி சொல்லலாம், கடல் நீர்ல 1 லிட்டர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், கடல் நீர் 1 லிட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஓகேவா, இதுல சாதாரணமா 35 கிராம் வரைக்கும் உப்புக்கள் இருக்கலாம். சரியா? அப்ப இலங்கை கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு. 1 லிட்டர்ல 35 கிராம் உப்பு இருக்கு. ஆனா இலங்கையில உப்பு இல்லை. சரி, இந்த 35 கிராம்ல அதிகமா இருக்கிறது தான் இங்க கேள்வி. சரியா? கடல் நீர்ல உப்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அதுல என்ன இருக்கு? பிரதானமா இருக்கக்கூடிய உப்பு வந்து என்னன்னு சொல்லுவோம்? நாம NaCl சொல்லுவோம். சரியா? சோடியம் குளோரைட்டை சொல்லுவோம். ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 35 கிராம் இருக்கு தானே, இப்படி உப்புக்கள் இருந்தாலும் இதுல 85% வரைக்கும் இந்த NaCl இருக்கும். தேவைப்படும் மாதிரி தான் நோட்டு போட்டுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் CaCO3, மக்னீசியம் தொடர் சம்மந்தம் MgCl2 இதெல்லாம் இருக்கலாம். CaCl2. சரியா? கால்சியம் குளோரைட்டு, கால்சியம் கார்பனேட்டு, இதெல்லாம் இருக்கும். பட் இதுல மேக்சிமமா வந்து 85% வரையும் சோடியம் குளோரைட் இருக்கும். சரியானாக்க? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ரசாயன தாக்க அறை தங்கியுள்ள காரணி அல்லாது. ரசாயன தாக்க அறை தங்கியுள்ள காரணி அல்லாதது.
லிங்க் எதுவும் பட்டானுச்சு அப்படின்னு சொன்னால் அதே லிங்க்ல தான் குயிக்காக ஜாயின். ஓகே.